உங்கள கடந்து போற ஒரு வாசனை, உங்களே அறியாம உங்கள கடந்த காலத்துல இருக்க ஒரு ஞாபகத்துக்கு டைம் டிராவல் பண்ணி கூட்டு போயிருக்கா? இத எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்போம். இதற்கான காரணம் நம்ம மூளையோட அமைப்பே அந்த மாதிரி தான். பொதுவா பார்த்தல், கேட்டல், தொடுதல் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் மூளையில இருக்க தலாமஸ் அப்படிங்கிற பொதுவான பகுதிக்கு தான் போகுது. ஆனா இந்த வாசனை மட்டும் மூளையில இருக்க ஆல்ஃபாக்டரி பல்ப் அப்படிங்கிற தனி பகுதிக்கு போகுது. இந்த பகுதி வந்து மூளையோட மெமரி கார்ட்ன்னு சொல்லப்படக்கூடிய ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற பகுதியோடையும் உணர்ச்சிகள கட்டுப்படுத்தக்கூடிய மையமா இருக்கக்கூடிய அமிக்லடா அப்படிங்கிற பகுதியோடையும் டைரக்ட்டா இணைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் மற்ற உணர்ச்சிகள விட இந்த வாசனையானது நமக்கு அதிகமா ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. எல்லாருமே இத வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே சில நேரங்கள்ல சில வாசனைகள் நம்மள உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். எனக்கு பொதுவா மல்லிகைப்பூ வாசனைய நுகரும்போது பள்ளிக்கூடத்துல இந்த மார்ச், ஏப்ரல் மாசத்துல கிளாஸஸ் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்க்காக ஒதுக்கியிருப்பாங்க. அதனால நம்மள கிளாஸ் ரூம்ல விடாம மரத்தடியில உட்கார வச்சு கிளாஸ் நடத்தியிருப்பாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வரும். உங்களுக்கு என்ன வாசனை நுகரும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு வித்தியாசமான பதில்கள் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.